வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அதுலேருந்து வந்திருக்க ரெக்ரூட்மெண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள். அதில் என்ன பர்டிகுலராக என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்டு ஸ்ட்ரெஸ் கவுன்சிலர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓவராலாக 112 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 வேகன்சிஸ்க்கும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8/2024, அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 25. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் அண்ட் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 5 இயர்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர் பிஏ சைக்காலஜி. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா? இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 25,500லேருந்து மேக்ஸிமம் 81,100. இது எல்லாமே பேஸ் பே தான். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகே, இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. இது யாருக்குன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? அதுலேயும் ஜென்ரல், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் இதுக்கு இந்த கேட்டகரி கீழே இருக்கவங்களுக்கு மட்டும். ஃபீமேல் அண்ட் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஸாக இருக்கும். பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன்னிங்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிவிட்டு இது பண்ணுறது தான். ஓகே, அதுக்காக தனித்தனி இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க மேல் ஃபீமேலுக்கு. ஓகேவா? அந்த ரேஞ்சில் இருந்தால் ஓகே. அண்ட் பேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மொத்தமாக 100 மார்க்குக்கு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஓஎம்ஆரில் இருக்கலாம், இல்லை சிபிடி மூலமாகவும் இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எதுவும் சொல்லலை. அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க எய்தர் ஓஎம்ஆர் ஆர் சிபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் ஹிந்தி, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் குவான்ஸ் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட். சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைக்காலஜி தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதுக்கான கொஷின்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாமே சேர்ந்து 40 கொஷின், அதாவது ஈச் 10 கொஷின்ஸு. சைக்காலஜி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ். ஓகேவா? மார்க்ஸும் அதே தான். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அது. ஓவராலாக உங்களுக்கு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவி, அதான் பேஸ் 3. அதாவது ஓகேவா? இப்படின்னா பேஸ் 1 கிளியர் பண்ணால் தான் பேஸ் 2 போக முடியும். பேஸ் 2 கிளியர் பண்ணால் தான் பேஸ் 3க்கு கொண்டு போவாங்க. ஓகேவா? இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாரிஸ் ஏதாவது இருந்தாலும் கீழே தெரிகிற டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவாரிஸை கேட்கலாம், இல்லை கமெண்ட்ஸில் கூட உங்களோட குவாரிஸை கேட்கலாம். ஓகே, நீங்கள் யூஜி, பிஜி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா சைக்காலஜி ரிலேட்டடான கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணும்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஜாப்ஸும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஜாப்ஸும் சரி, சைக்காலஜி ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாப்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் அப்டேட்டாகவே இருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.